அதனாலயே அந்த முகூர்த்த கால் நடுறதுல இருந்து திருக்கோவில் தான் பணி. தெய்வத்துக்கு தான் கோவில் கட்டினாலும் அதுக்கும் பூமி பூஜை செஞ்சிரும். கும்பாபிஷேகத்துக்கு யாகசாலை வைக்கிறோம்னா அதுக்கு பூமி பூஜை செஞ்சுதான் நம்ம சம்பிரதாயத்துல ஆரம்பிக்கிறோம். வீடு கட்டுறது எந்த கட்டடமா இருந்தாலும். அப்போ நன்றியோடு நம்ம இருந்தால் அதற்கான பலாபலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த நன்றியை சொல்லக்கூடிய பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை. சூரியன்ல தொடங்கி தண்ணீரிலிருந்து எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி நமக்கு உதவி பண்ணவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களோட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது. ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவார் இல்லையா, நீங்க வந்து பெரிய தடா அண்டா நிறைய அக்கார அடிசல் செஞ்சு சாப்பிட்டாலும் அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. எப்ப சந்தோஷம்? அதுல நெய் ஊற்றும் போதா, அல்லது சர்க்கரையை போடும் பொழுதா, நிறைய கிலோ கணக்குல முந்திரிய கொட்டும் போதா, அதெல்லாம் இல்லை. எப்ப அது சந்தோஷம்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடுற போது நமக்கு ஒரு சின்ன தொன்னையில கொஞ்சம் கிடைச்சாலும் அதை விட அமிர்தம் எதுவுமே கிடையாது. வள்ளுவர் சொல்லுவாருல்ல, உலகத்துல நிறைய அறம் பண்ணுவோம். நம்ம வந்து எத்தனையோ கோயில் கட்டுறதுல ஆரம்பிச்சு பெரிய திருப்பணிகள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும், பரிகாரங்கள் நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும், இருக்கிறதுலயே சிறந்த அறம் என்னன்னா பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நீங்க அதை யோசிச்சு பாருங்க. பகுத்து உண்ணணும். நமக்கு வந்து ஒண்ணு கிடைச்சதுன்னா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுறது அடிப்படை. பல்லுயிர் ஓம்புதல் வந்ததா பொங்கல் நமக்கு. பல்லுயிர் ஓம்புதல்னா மனிதர்கள் நாம இப்ப பல பேர் மறந்துடுறோம். மனிதன் மட்டும்தான் இங்க இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. இந்த பிரபஞ்சம் மனிதன் கடைசியா வந்த உயிரினம். மனுஷனுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயிரம் உயிரினங்கள் இங்க காலகாலமா இருக்கு. நம்ம நிறைய இடத்துல போனா சண்டை போடுவாங்கல்ல, இது நான் ரொம்ப நேரமா உட்கார்ந்துருந்த சேருங்க. ஒரு விழாவுக்கு போறோம், ஒரு மீட்டிங்கோ அல்லது ஒரு வேடிக்கை பாக்குறோம்னா, ஒரு நம்ம எழுந்து போயிட்டு வர்றதுக்குள்ள திருப்பி வந்து உட்காடுறாங்கன்னா, நான் இங்கதான் உட்கார்ந்துருந்தேன். இது நாங்க காலகாலமா குடியிருக்கிற இடம், எங்க மூதாதையர்கள் மண்ணு, நம்ம உரிமை கொண்டாடுறோம்ல. அப்போ இந்த பூமியில மனிதன் வந்து கடைசியா தான் பிறந்தான். மற்ற உயிரினங்கள் எத்தனையோ கோடி வருடங்களா இருக்கு. நமக்கு இப்ப ஆற்றல் வந்துருச்சு, ஆண்டவன் யோசிக்கிற திண்மையை கொடுத்துட்டாருங்கிறதுக்காக அவங்கள எல்லாம் நீங்கெல்லாம் இங்க இருக்கக்கூடாதுன்னு தள்ளுற உரிமை மனிதனுக்கு கிடையவே கிடையாது.